பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரிசீலா பாலா ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரிசீலா பாலா கையால் அரவணைக்கும் நேசா எமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா கையால் அரவணைக்கும் நேசா எமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரிசீலா பாலா ஐயா பழனிமலை வேலா விரதம் இருந்து பல பக்தர்கள் வெற்றிவேலன் உனை தேடும் சித்தர்கள் விரதம் இருந்து பல பக்தர்கள் வெற்றிவேலன் உனை தேடும் சித்தர்கள் ஒரு மனதில் வாழும் வித்தகராம் அவர் உளமதில் களிநடம் புரியும் அவர் உளமதில் களிநடம் புரியும் வேலா அருள் சீலா வேலா அருள் சீலா ஐயா பழனிமலை வேலா என்னை ஆதரித்தாள் புரிசீலா பாலா ஐயா பழனிமலை வேலா கற்பச்சாவடிகள் ஆடி வரும் பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும் கற்பச்சாவடிகள் ஆடி வரும் பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும் அற்புதங்கள் சந்நிதியில் பல நடக்கும் அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும் அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும் வேலா அருள் சீலா வேலா அருள் சீலா ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரிசீலா பாலா கையால் அரவணைக்கும் நேசா எமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா ஐயா பழனிமலை வேலா யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள்மஷம் அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருபியோ நமகா அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் ஏற்கனவே இந்த கங்கா மாதாவோட பெருமையை நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இப்ப சொல்ல போற இந்த கங்கையோட மகாமந்திரம் அற்புதமான பலன் தரக்கூடியது. நீங்க சாஸ்திரங்களை படிக்கும் பொழுதும் பெரியவா சொல்லும் பொழுதும் கேள்விப்பட்டிருக்கலாம். நிறைய ஸ்தல மகாத்மியங்களை படிக்க தேவை. அந்த ஸ்தல மகாத்மியங்கள்லாம் எதை அளவுகோலா எடுத்துட்டு இருக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு கோயில் போனீங்கன்னா இந்த குளம் எப்படிப்பட்ட விசேஷம் அப்படின்னா அழகா இந்த குளத்துல குளிச்சிங்கன்னா கங்கையில குளிச்சா மாதிரி 100 பங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். 100 பங்கு பலன் கிடைக்கும். இன்னும் சில தீர்த்தங்கள்ல போனா இந்த இடத்துல குளிச்சா கங்கையில குளிச்சா மாதிரி 1000 பங்கு பலன் கிடைக்கும். அப்ப எல்லாமே எல்லா புண்ணிய நதிகளையும் அளவுகோல்னு சொல்லும் பொழுது கங்கையை தான் எடுத்துட்டு. கங்கை என்பது ஒரு முக்கியமான அளவுகோலா இருக்கு. நீங்க இந்த புண்ணிய நதிகளோட பேர் சொல்லச்சே கூட கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதின்னு தான் சொல்லுவா. அதாவது கங்கையை தான் பிரதானமா சொல்லுவா. கங்கையை எல்லா இடத்துலயும் பிரதானமா சொல்லுவா. அப்படியேப்பட்ட கங்கையோட பெருமையை சொல்லணும்னா அது அளவிட முடியாதது. எத்தனையோ மகான்களும்
மகரிஷிகளும் சித்த புருஷர்களும் அந்த கங்கையில தினமும் குளிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த மாதிரி மகான்களும் சித்தர்களும் சித்த புருஷர்களும் ஆச்சாரிய புருஷர்களும் குளிக்கக்கூடிய அந்த நதியில நாமும் குளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பலனை பெறுறோம். கங்கைக்கு வந்து எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான சக்தி உண்டு. அதே மாதிரி பித்ரு தோஷம், அதை தவிர இதர தோஷங்களையும், அதே மாதிரி அந்த 10 விதமான பாவங்களையும் உப பாவங்களையும் போகக்கூடிய ஒரு அற்புதமான வரம் தரும் கற்பக விருட்சம் கங்கை. அதனால கங்கா மாதாவை நினைச்சிங்கன்னா அந்த கங்கா மாதா அளவுக்கு அதிகமான நல்ல பலன்களை வாரி வழங்குவோம். அப்படியேப்பட்ட கங்கையை நம்ம தியானித்து ஒரு கலசத்தில் தீர்த்தம் எடுத்து, பொதுவாக கணத்து தீர்த்தமாக இருந்தால் குளத்து தீர்த்தமாக இருந்தால் விசேஷம், அந்த தீர்த்தத்தை எடுத்து வச்சு அதில் கங்கையை தியானம் பண்ணி அந்த ஜபத்தை ஜபிக்கலாம். அந்த தீர்த்தத்தை நம்ம தினமும் ஒரு உதிரணி எடுத்துக்கலாம். தினமும் தீர்த்தம் மாற்ற வேண்டியது அவசியம். தீர்த்தத்தை தினமும் மாற்றணும். இல்லை கங்கையே கிடைச்சா ரொம்ப விசேஷம். கங்கை தண்ணியே கிடைச்சா மாற்ற வேண்டாம். மற்ற தீர்த்தமாக இருந்தால் கணத்து குளத்து தீர்த்தமாக இருந்தால் மாற்றுறது விசேஷம். இந்த கங்கையை வந்து நீங்கள் தனி அஷ்டோத்திரங்கள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, எந்திரங்கள் கூட வேணுன்றதில்லை. இந்த ஜபத்தை வந்து 32 உரு தொடர்ந்து ஜபிக்கலாம். இது வந்து ஜலத்தால் ஏற்பட்ட தோஷங்களை போக்கும். சாதாரணமாக என்ன பண்ணுவோம், குளத்தில் கொண்டு போய் இடது காலை நினைப்போம். சாஸ்திரங்கள் குளத்தில் காலை நினைக்காத, இடது காலை நினைக்காதனா போன உடனே நம்ம இடது காலை ஜலத்தில் நினைப்போம். அப்புறம் ஜலத்தில் வந்து துப்பக்கூடாதுன்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுறோம், ஓடுற நதி குளத்தில் துப்புறோம். அதுதான் இப்போ விஞ்ஞானம் என்ன சொல்கிறா பார்த்தீங்க இல்லையா, குளத்தை அசுத்தம் பண்ணாத, நதிகளை அசுத்தம் பண்ணாத. அதை தான் பெரியவாளுன்னு சொன்னான். அசுத்தம் வந்து நதிகளையும் உங்களுக்கு குளங்களையும் அசுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். அது மாதிரி குளத்தை அசுத்தம் பண்ண தோஷம், ஜலத்தை பழிச்ச தோஷம், அதேமாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள், இதெல்லாம் விலகிறதுக்கு இந்த கங்கா மாதாவோட அருள் வேணும். இந்த ஜபத்தை 32 முறை தொடர்ந்து ஜபிக்கலாம். ஜபித்தா கட்டாயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். கிணறு வெட்டிய பலன், குளங்க வெட்டிய பலன், இந்த மாதிரி நல்ல பலன்களும் கிடைக்கும். அதனால கங்கா மாதாவை தியானம் பண்ணி இந்த ஜபத்தை ஜபிக்கிறது விசேஷம். இப்போ அந்த மந்திரத்தை சொல்றேன், தொலைக்காட்சி பெட்டியில் தெரியுது பாருங்க, தொலைக்காட்சியில் தெரியறதை எழுதிக்குங்க. ஓம் நம சிவாய நாராயண்யே தச தோஷ தச தோஷ ஹராய கங்காயே ஸ்வாஹா. ஓம் நம சிவாய நாராயண்யே தச தோஷ ஹராய கங்காயே ஸ்வாஹா. இந்த மந்திரம் வந்து பஞ்சாட்சரம் இருக்கிறதுனாலையும் பெருமை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கங்கையை நினைக்கக்கூடிய ஒரு பெருமையை சேர்த்து கொடுக்கக்கூடியது. இந்த கங்கை யாரு அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் சிரசில் இருக்கக்கூடியவர். வாமன அவதாரத்தில் உங்களுக்கு வந்து சக்கரவர்த்தியால் சுவாமி திருவடி அலம்பிய தீர்த்தம் கங்கையா பெயர்பட்டதுன்னு மகான்கள் சொல்வா. பாகீரதன் தவத்தால் பூமிக்கு வந்ததா சொல்வா. இப்படி பலவித பெருமைகள் கொண்டு இந்த கங்கா தேவியை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. எல்லா புண்ணிய பலன்களையும் கட்டாயம் அடைய முடியும்.